அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். அறிவை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் என்று சொன்ன மாமனிதர். சிறுவர்கள், இளைஞர்கள் என்று எந்த வித்தியாசமும் இன்றி இந்தியாவின் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அறிவியல் ஆசையையும் நாட்டு பற்றையும் ஊட்டிய தலைவர். ஒரு பேப்பர் போடும் சிறுவனாக தனது வாழ்க்கையை தொடங்கி இந்திய நாட்டின் மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் அரியணையை அலங்கரித்த அறிவியல் வித்தகர். இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் என்று கேட்டால் இளைஞர்கள் மனதில் வெளிவரும் ஒரே பெயர் அவர்தான். நம்மில் பலர் பெரும் சாதனைகளை செய்த பிறகோ, காண கிடைக்காத இன்பத்தை அனுபவிக்கும் சமயத்திலோ மரணம் வர வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் மாணவர்களிடம் உரையாடும் போதுதான் எனது மரணம் வர வேண்டும் என்று பலமுறை சொல்லி அதை பெற்றுக்கொண்டவர் அவர். அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் இன்று வரை எந்த குடியரசுத் தலைவரும் மாணவர்களிடம் இத்தனை நெருக்கமாக பழகியது கிடையாது. இவ்வளவு எளிமையாக இருந்ததும் கிடையாது. இத்தனை பெருமைகளுக்கும் ஒரே சொந்தக்காரர் இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர்களின் பிறந்த நாள் இன்று. அவரை பற்றிய பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளவே இந்த படைப்பு. ஆவுல் பகீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம் என்ற முழு பெயர் கொண்ட அவர் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ஜெயினுலாபுதீன் மற்றும் ஆசியம்மாவின் 5வது மகன் ஆவார். அவரது அப்பா தொடக்க காலங்களில் ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மக்களை அழைத்து செல்வதற்காக படகுகளை இயக்கி வந்தார். ஆனால் பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட பிறகு அவர்களது தொழில் நசிந்து போனது. அவர்களின் குடும்பம் ஏழ்மையின் பிடியில் சிக்கியது. மொத்தமாக 6 குழந்தைகள் உள்ள குடும்பத்தை நிர்வகிப்பது அவரின் தந்தைக்கு கடினமாக இருந்தது. அந்த சமயத்தில் தான் அப்துல் கலாம் பேப்பர் போடும் வேலைக்கு சென்றார். அதிகாலை நேரத்தில் அவரது வேலை ஆரம்பித்து விடும். அதன் பிறகுதான் பள்ளிக்கூடத்திற்கு செல்வார். பேப்பர் போடுவதில் கிடைக்கும் வருமானத்தை விட அனைத்து செய்தித்தாள்களையும் இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதைத்தான் அவர் பெரிதாக கருதினார். பள்ளி காலங்களில் சராசரி மாணவனாகத்தான் அப்துல் கலாம் அறியப்படுகிறார். அந்த சமயத்தில் அங்கு அறிவியல் ஆசிரியராக இருந்த சிதம்பரம் சுப்பிரமணியத்திடம் இருந்துதான் அவருக்கு அறிவியல் துறையில் ஆர்வம் பரவியது. அவர் விஞ்ஞானியாக வருவதற்கு முக்கியமான காரணம் அவர்தான். பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சி தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். அதன் பிறகு 1955இல் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தனது இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பை முடித்தார். அதே கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பையும் முடித்தார். இந்திய போர் விமானத்தின் விமானியாக வேண்டும் என்பதுதான் அவரின் கனவாக இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு நூல் இழையில் தவறி போனது. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அந்த கனவு மட்டும் நிறைவேறவே இல்லை. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா புது எழுச்சியாக நடைபயிலத் தொடங்கிய காலகட்டம் அதுதான். அறிவியல், பாதுகாப்பு, வளர்ச்சி போன்ற துறைகள் அப்பொழுதுதான் சிறு செடியாக புதிய இலைகளை விட்டு வளர ஆரம்பித்திருந்தது. 1960இல் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் தனது பணியை ஆரம்பித்தார். அங்கு மிக சிறிய ஹெலிகாப்டர் ஒன்றை வடிவமைத்து கொடுத்தார். அதுதான் அவரின் முதல் கண்டுபிடிப்பு. அதன் பிறகு தேசிய வான்வெளி ஆராய்ச்சி குழுவில் சேர்ந்தார். அங்குதான் புகழ்பெற்ற விஞ்ஞானியான விக்ரம் சாராபாயுடன் பணிபுரியும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த சமயத்தில் தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ISRO நிறுவப்பட்டது. அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான துப்பா ஆய்வகத்தின் முதல் இயக்குனராக அப்துல் கலாம் அவர்கள் பணியமர்த்தப்பட்டார். அவரின் சாதனை சரித்திரம் அங்குதான் தொடங்கியது என்று சொல்லலாம். இந்தியாவின் முதல் ராக்கெட்டான SLV-3இல் இயக்குனராக பணியாற்றியது அப்துல் கலாம் தான். நாசா உள்பட பல நாடுகளின்
விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புகளுக்கு பயணம் செய்து அதன் அங்கிருக்கும் நடைமுறைகளையும் கற்று வந்தார். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சிக்கு என்று ஒதுக்குவதற்கு பெரிதாக எந்த நிதியும் கிடையாது. ராக்கெட் பாகங்களை கூட சைக்கிள் அல்லது மாட்டு வண்டியில் கொண்டு செல்லக்கூடிய நிலைமைதான் இருந்தது. அப்பொழுது நாட்டின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தனது சிறப்பு நிதியினை கலாமின் அறிவியல் ஆராய்ச்சி என தனியாக ஒதுக்கினார். அதனை பயன்படுத்தி அப்துல் கலாம் நாட்டின் புதிய ஏவுதளங்கள் தொடங்குவதற்கு முயற்சிகளை எடுத்தார். 1974 ஸ்மைலிங் புத்தா, அதாவது சிரிக்கும் புத்தர் என்று அழைக்கப்பட்ட அணுகுண்டு சோதனையை இந்தியா ஆரம்பித்தது. அண்டை நாடுகளுக்கும் எதிரி நாடுகளுக்கும் தெரியாமல் மிகவும் ரகசியமாக அந்த திட்டம் நடைபெற்றது. அந்த திட்டத்தின் முக்கிய பகுதியான அமெரிக்க நாட்டின் செயற்கைக்கோள்களை திசை திருப்பும் வேலை அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அவரின் தீவிர முயற்சியால் மிகவும் ரகசியமாக பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அப்துல் கலாம் அவர்களின் செயல்பாடுகள் மற்றும் திறமையின் மேல் இருந்த நம்பிக்கையால் அவரின் கீழே தனியாக ஒரு ஏவுகணை திட்டத்தை இந்திய அரசாங்கம் உருவாக்கியது. இப்பொழுதும் கூட நம் நாடு பெருமையாக நினைத்துக் கொள்ளும் அக்னி மற்றும் பிருத்திவி முதலிய ஏவுகணைகள் இவரின் அமைப்பினரால் தான் உண்டாக்கப்பட்டது. ஜூலை 1992 முதல் டிசம்பர் 1999 வரை பிரதமரின் தனிப்பட்ட பாதுகாப்பு ஆராய்ச்சி ஆலோசகராக பணியாற்றி வந்தார். அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற அணு ஆயுத சோதனை அனைத்திலும் அவரது பங்கு இருந்தது. ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே இணைப்பு பாலமாக அப்துல் கலாம் அவர்கள் செயல்பட்டு வந்தார். ஜூலை 25, 2002 இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் அவர்கள் பதவியேற்றார். குடியரசுத் தலைவருக்கு என்று கொடுக்கக்கூடிய எந்த ஆடம்பரங்களையும் அவர் ஏற்கவில்லை. அங்கே காலம் காலமாக பழக்கத்தில் இருந்த பல மரபுகளையும் உடைத்து எறிந்தவர் அவர். அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்க கடைசி வரை போராடியவர் அவர். அதனால் தான் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவரும் அன்போடு அழைக்கப்பட்டார். நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையிலும், குறிப்பாக மாணவர்கள் கையிலும் தான் இருக்கிறது என்று அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அதுவேதான் அவர்களிடம் உரையாற்றுவதிலும் அவர்களை நாட்டு பற்றாளராக மாற்றுவதிலும் அதிக காலத்தை செலவிட்டார். அவரை போல் எந்த ஒரு தலைவரும் மாணவர்களிடம் நெருக்கமாக பழகியது கிடையாது. அத்தனை முறை மாணவர்கள் இடையே கலந்துரையாடல் நடத்தியதும் கிடையாது. பதவி காலத்தில் எளிமைக்கும் நேர்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். தனது உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எந்தவித சிபார்சையும் அவர் செய்ததில்லை. இப்பொழுது கூட அவரின் நெருங்கிய உறவினர்கள் பலர் வறுமையின் பிடியில் இருப்பதே அவரின் நேர்மைக்கு ஒரு அடையாளம். அவரை பார்ப்பதற்கு தனியாக உறவினர்கள் வந்தாலும் அவர்களை தனது குடியரசுத் தலைவர் மாளிகையில் தங்க வைக்க மாட்டார். அவர்களுக்கு என தனது சொந்த செலவில் அறைகளை பிடித்துக் கொடுப்பார். தனது வருமானத்தில் இருந்து ஒரு சிறிய தொகையை மட்டும் தனது குடும்பத்திற்கு அனுப்பி வைப்பார். மற்றபடி எந்த சலுகைகளையும் பெற்றுக் கொடுத்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2007 குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து விலகிய போது பதவி காலத்தில் வெளிநாட்டு தலைவர்களிடம் இருந்து கிடைக்க பெற்ற பல விலை மதிப்புள்ள பரிசு பொருட்களையும் அந்த மாளிகையிலேயே வைத்துவிட்டு வந்தார். இந்த பரிசு பொருட்கள் தனக்கு கிடைத்தவை அல்ல, தனது பதவிக்கு கிடைத்தவை. ஆகவே அரசாங்கத்திற்குத்தான் சேர வேண்டும் என்பதை அவர் உறுதியாக நம்பினார். அவருக்கு முன்னரும் பின்னரும் எந்த குடியரசுத் தலைவரும் இந்த பழக்கத்தை செய்தது கிடையாது. அந்த பரிசுகள் அனைத்துமே அவர்களது சொந்த வீட்டிற்கு கொண்டு செல்லப்படும். 2வது முறையாக குடியரசுத் தலைவராக போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் வேண்டாம் என்று விலகிவிட்டார். அரசியல் நிலையும் அவருக்கு எதிராகவே இருந்தது என்று சொல்லலாம். அந்த பதவியில் இருந்து விலகிய பிறகு நாட்டின் பல பொறியியல் கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சராக பணியாற்றினார். தொடர்ச்சியாக மாணவர்களுடன் உரையாற்றுவதும் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதும் தான் அவரின்
முழுநேர வேலையாக மாறிப்போனது. அவரை பற்றிய ஆச்சரியங்களையும் விந்தையான தகவல்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. அதற்கு வாழும் அடையாளமாக திகழ்ந்தவர் அப்துல் கலாம் அவர்கள்தான். அவர் அனைத்து மதங்களையும் ஒன்றாகத்தான் பார்த்தார். அவரது பேக்கில் எப்பொழுதும் ஒரு பைபிள், ஒரு குரான், ஒரு பகவத்கீதை ஆகிய நூல்கள் அடங்கியிருக்கும். அத்துடன் திருக்குறளும் இடம்பெற்றிருக்கும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் மார்க்கத்தில் பிறந்து இந்திய ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் வளர்ந்து கிறிஸ்துவ பள்ளிகளில் படித்து நாட்டின் உயர்ந்த அதிகாரத்திற்கு சென்றவர் அவர். மாற்றம் என்பது தன்னிடம் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவரது ஆட்சி காலத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகை முற்றிலுமாக சூரிய மின் ஆற்றலில் இயங்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டது. அதேபோல் நாட்டில் உள்ள அனைவரது இல்லங்களும் மாற வேண்டும் என நினைத்தவர். அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு இசை கருவிகளின் மீதும் ஆர்வம் இருந்தது. வீணை மீட்டுவதில் திறமையை பெற்றிருந்தார். கர்நாடக இசையும் அவருக்கு நன்றாக தெரியும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இசையுடன் தன்னை இணைத்துக் கொள்வார். அதே போன்று பல நூல்களை படிப்பதிலும் புது நூல்களை எழுதுவதிலும் அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது. அந்த புத்தகங்கள் அனைத்தும் எப்பொழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பொக்கிஷங்கள். மிகவும் எளிமையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார். குடியரசுத் தலைவருக்குரிய ஆடம்பர அந்தஸ்துகளை அவர் எப்பொழுதும் பயன்படுத்தியது கிடையாது. ஏதேனும் விழாக்களுக்கு செல்லும் போது கூட தனது இருக்கையும் மற்றவர்கள் இருக்கையை போலவே சரிசமமாக இருக்க வேண்டும் என விரும்புவார். பல விழாக்களில் அவ்வாறு மாற்றச் சொல்லிய பின்னர்தான் அதில் அமர்வார். செயற்கைக்கோள், ஏவுகணை, அணுகுண்டு சோதனை என பல அறிவியல் கண்டுபிடிப்புகளில் அவரது பங்களிப்பு இருந்தாலும் அவரது சிறந்த கண்டுபிடிப்பாக அவர் நினைப்பது ஒரே ஒரு விஷயத்தை தான். போலியோ போன்ற நோயால் பாதிக்கப்பட்டு கை கால்களில் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நலம் அளிக்கும் வகையில் செயற்கை உறுப்புகளை உருவாக்கினார். அவரது காலத்திற்கு முன்பும் செயற்கையான கால்களும் கைகளும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் அவை மிகுந்த எடை கொண்டவையாக இருக்கும். குழந்தைகளால் அவ்வளவு எடையை தாங்குவது கடினமானது. ஒரு விழாவுக்கு சென்றபோது மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் இந்த அவல நிலையை கண்டவர் மிகவும் வருந்தி போனார். ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக இதனை தீர்க்க வழி கண்டுபிடிக்க வேண்டும் என நினைத்தார். ராக்கெட் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் மிகவும் எடை குறைந்த தனிமங்களை கொண்டு அந்த செயற்கை உறுப்புகளை உருவாக்கலாம் என முயற்சி செய்தார். அந்த வகையில் ஏறத்தாழ 6 கிலோ இருக்கக்கூடிய செயற்கை கால்கள் 300 கிராமாக எடை குறைக்கப்பட்டது. குறைந்த எடையில் அதிக வலிமையில் அந்த உறுப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. அதனை அணிந்து கொள்வதற்கும் எளிமையானது. அவரது யோசனையில் தோன்றிய கண்டுபிடிப்பு தான் அது. அதனைத்தான் தனது வாழ்நாளில் சிறந்த கண்டுபிடிப்பாக போற்றி மகிழ்ந்து வந்தார். மிகவும் சுறுசுறுப்பானவர் அப்துல் கலாம் அவர்கள். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வரை கூட உழைப்பதற்கு தயாராக இருந்தார். அதே போல் அசைவ உணவு வகைகள் சாப்பிடும் பழக்கம் அறவே கிடையாது. தொடக்க காலங்களில் தனது செலவை குறைப்பதற்காக அத்தகைய உணவுகளை தவிர்த்து வந்தார். நாளடைவில் அதுவே அவரது பழக்கமாக மாறிப்போனது. தனது தாயின் மீது அதிக அன்பு கொண்டவர். ஆகவேதான் சிறு வயதில் அவர் ஏற்படுத்திவிட்ட சிகை அலங்காரத்தை இறுதி வரை பின்பற்றி வந்தார். அதனை குறித்து பலர் கேட்ட போதும் எப்பொழுதும் மாற்றியது கிடையாது. தனது சுய அலங்காரத்திற்காக பல கோடிகளை செலவிடும் தலைவர்களை நினைவு வந்தால் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மனது வைத்திருந்தால் உலக புகழ்பெற்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் எளிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். பல தலைமுறைகளுக்கு சொத்தும் சேர்த்திருக்கலாம். உலகம் கொண்டாடும் வகையில் பல சாதனைகளையும் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அதனை செய்ததில்லை. இறுதி வரை இந்திய நாட்டிற்காக மட்டுமே தனது அறிவையும் திறமையும் முழுவதுமாக அர்ப்பணித்தார். காமராஜர் ஐயா போன்றவர்கள் மக்களின் கொண்ட பற்றாலும் அரசியலில் கொண்ட ஈடுபாட்டாலும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார்கள். அதனை போலவே அப்துல் கலாம் அவர்களும் அறிவியலின் மேல் கொண்ட பற்றால் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன் குடும்பத்தாருக்கும் அதிகமான இடம் கொடுத்ததும் கிடையாது.
பல கல்லூரிகளில் துணைவேந்தராகவும் பணியாற்றி இருக்கிறார். பல கல்லூரிகளிடம் இருந்து டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் முதலாக சென்ற தினத்தை தான் இன்றும் அவர்கள் நாட்டின் அறிவியல் வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறார்கள். இது போன்ற பெருமையை இந்தியாவின் எந்த அறிவியல் விஞ்ஞானியும் பெற்றது கிடையாது. மாணவர் சமுதாயத்தை ஆற்றலோடும் அறிவோடும் கட்டி எழுப்பினால் சமுதாய மாற்றம் தானாகவே நிகழ்ந்துவிடும் என உறுதியாக நம்பினார் அவர். அதற்காகத்தான் மாணவர்கள் இடையே அதிக ஈடுபாட்டையும் நெருக்கத்தையும் கொண்டிருந்தார். மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே எனது உயிர் பிரிய வேண்டும் என பல முறை சொல்லி வந்தார். இவரை போன்ற மாமனிதர்களுக்கு இறப்பு என்பது ஒரு நண்பன்தான். அவர் கேட்டது போலவே 27 ஜூலை 2015 மேகாலயாவில் ஒரு கல்லூரியில் மாணவர்களிடையே உரையாற்றும் போது மயங்கி சரிந்தார். உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலும் மாரடைப்பின் காரணமாக அவரது உயிர் பிரிந்திருந்தது. அவர் கேட்டது போலவே அவரது முடிவும் வந்தது. எனது உயிர் பிரியும் நாளில் எந்த நிறுவனங்களும் மூடப்படக்கூடாது. அன்றைய தினம் வழக்கத்தை விட கூடுதலாக 1 மணி நேரம் நாட்டின் வளர்ச்சிக்காக அனைத்து நிறுவனங்களும் இயங்க வேண்டும் என உயிலில் குறிப்பிட்டிருந்தார். அதுபோலவே அன்று பள்ளிகளும் நிறுவனங்களும் 1 மணி நேரம் அதிகமாக இயங்கியது. அவருக்கென்று தனியாக ஒரு குடும்பம் கிடையாது. ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களது குடும்பத்திலேயே மரணம் ஏற்பட்டது போல் துக்கம் அனுசரித்தார்கள். உங்கள் உறக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று மாணவர்களை தட்டி எழுப்பியவர். 2020ஆம் ஆண்டில் இந்திய வல்லரசாகிவிடும் என்று சொல்லி அதற்கான கோட்பாடுகளை வகுத்து கொடுத்தவர். இன்றும் என்றும் மாணவர்கள் மனதில் மறையாத முத்திரையாக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளில் அவரது நினைவை போற்றுவோம். அவரது ஆசையின்படியே குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் அவரது வரலாற்றையும் கோட்பாடுகளையும் எடுத்து சொல்வோம். அவர்கள் நாட்டில் சிறந்த மனிதர்களாகவும் அதி புத்திசாலிகளாகவும் வருவதற்கு அதுவே வழிவகுக்கும். பதிவினை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எபிக் தமிழாவுடன் இணைந்து கொள்ளுங்கள்.